ஹாய் யூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மூவி வந்து கடைசி உலகப் போர். கடைசி உலகப் போரோட மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் டைரக்ட் பண்ணது, ரைட்டர், ப்ரொடியூசர், மியூசிக், ஆக்டர் எல்லாமே வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆதி தான். அதர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாசர் வந்து இதில் முதலமைச்சராக நடிச்சிருக்காரு. அனகா இந்த படத்தில் வந்து கீர்த்தனா நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து நாசருக்கு ஒரு பிள்ளையாக நடிச்சிருக்காங்க, அதாவது ஒரு டாக்டராக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த அனகாவுக்கு மாமா முறையில் நடராஜன் சுப்பிரமணியம் வந்து நடிச்சிருக்காரு. இதுபோக இது கல்யாண மாஸ்டர், முனிஸ்காந்த், பெருமாள், ஹரி சுத்தமன், அழகன் பெருமாள் போன்ற முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இது முனிஸ்காந்த், பெருமாள் இதெல்லாம் வந்து காமெடிக்கோசரம் நடிச்சிருக்காங்க. பட் காமெடிங்கிறது வந்து இது அதிகமாக மேக்ஸிமம் கைகூடலை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட்டோட மதிப்பு வந்து ஒரு 5 crores போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இதோட ரேட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா IMDb ரேட்டிங் வந்து 8.5 கொடுத்துருக்குறாங்க. படத்தோட டீட்டெயில் இது எப்படி படம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் போரிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் பரவாயில்லைன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே பார்க்குற அளவுக்கு இருக்குது, த்ரில்லராக இருக்குது. அந்த அளவுக்கு மூவிங் கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பில்டிங்கில் பாம்பு வெடிக்குது. அங்கேருந்து நடராஜ் ஓடியாராரு. இந்த ஹரி சுத்தமனுங்கிற ராணுவ அதிகாரியாக இருக்கிறாரு, அவரும் ஒடியார மாதிரி காட்டிக்கிறாங்க. இந்த நடராஜ் வந்து ஒரு டைலாக் விட்டுட்டே ஒடியார மாதிரி இருக்குது. எவ்வளோதான் பணக்காரனாக இருந்தாலும் ஆனால் உயிருக்குன்னு வரும்போது உயிர் பிடிச்சிட்டு நாமளும் ஓடித்தான் தீரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டத்தை தொடங்குற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் கதாநாயகனும் இல்லை, எனக்கு முன்னாடி போகிறவன் தான் கதாநாயகன்னு சொல்லி அவர் ஹிப்ஹாப் தமிழாக ஆதியை காட்டுற மாதிரி இருக்குது. அவர் ஃபஸ்ட் ஆளாக ஓடுற மாதிரி இருக்குது. எல்லாம் இவங்க 2 பேர்த்த விட ஃபஸ்ட் ஆளாக ஓடுற மாதிரி இருக்குது. 6 மந்த்துக்கு பின்பு, அதாவது ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓடிட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, எதனால் இந்த மாதிரி ஓடுறாங்க அப்படிங்கிற கான்செப்டை ஓல்டு மீது கொண்டு வர என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னைய கதைக்கு கொண்டு போகிறாங்க. 2028, அதாவது 2028ஆம் ஆண்டு வந்து ஐநா சபை வந்து சீனா வந்து விலகிடுச்சு. ஸோ விலக வச்சனால அவங்க தனி பெருமையாக இருந்து மற்ற நாட்டில் வந்து கூட்டு சேர்க்கறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டு சேர்ந்ததுக்கெல்லாம் வந்து ரீபப்ளிக் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. அந்த ரீபப்ளிக் கூட்டமைப்பில் வந்து ஒவ்வொருத்தராக யாரை சேர்த்த முடியுமோ சேர்த்துறாங்க. அந்த மாதிரி சூழலில் அதில் 3ஆம் உலகப் போர் வந்து அந்த சமயம் நடந்து கொண்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து இந்தியா வந்து என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா, நடுநிலையாக இருந்துருவோம், நம்ம எதுக்குமே கூட்டு சேராமல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை கூட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறது தான் நாசர். அந்த நாசரோட மச்சான் வந்து த கிங் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கணும், நான் பெருசாக ஒன்று உருவாக்க போகிறேன், ஒரு அரசியலமைப்பை மாற்றத்தை உருவாக்க போகிறேன்னு சொல்லி, அதாவது நாசர் பேர் வச்சு அவர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தோணிகிட்டு இருக்கு. இந்த கான்செப்டை எனக்கு பார்த்தா எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா, 23ஆம் புலிகேசியில் அங்கே நாசர் வந்து செய்வாங்க, அமைச்சராக வந்து செய்வா அப்படி இல்லை, வடிவேலுக்கு எதிராக ஆப்போசிட்டில் வந்து செய்வா அப்படி இல்லை, அதே சேம் ஃபீலிங் தான் எனக்கு இந்த சைடில் கொடுத்துச்சு. இவர் பண்ணுற சைடில் பார்த்தா இந்த 23ஆம் புலிகேசி அந்த டைப் பாணியில் கொஞ்சம் கொண்டு போயிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த நடராஜ் மத்திய அரசில் இருக்கிற எதிர்கட்சி இருக்கிற அவங்களோட இவன் மறைமுகமாக கூட்டு வச்சு ஏலத்தில் வந்து பங்கு வரும்ல, அது லீஸ்க்கு இவங்க எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் இவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ்னு போட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்கிறது, கொள்ளையடிச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். கொள்ளையடிச்சு எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து கடலுக்கு கொண்டு வச்சுருவாங்க. கண்டெய்னரில் வந்து பணத்தை எல்லாம் சேவ் பண்ணி வச்சிட்றாங்க. உள்ளெல்லாம் ஒரு டைம் வந்து அவங்க மத்திய அரசுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது, அந்த ஆளும் கட்சிக்கு தெரிஞ்சிருது. அந்த இஷ்யூ ஏதோ ஒரு வகையில் அவனை பிடிச்சிட்றாங்க. அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு இங்கே வர டைமில் அவரோட மகள் கீர்த்தனா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. அந்த பார்க்குக்கு வந்து சுற்றி பார்க்க போகிறாங்க. அதுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக வந்து அங்கே அந்த காட்டில் இருக்கிற பார்த்துட்டு இருக்கக்கூடிய, காட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ தான் வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி. அவர் பொறுப்பில் ஹேண்டில் பண்ணுற விட்றாங்க. அவர் பொறுப்பில் தான் வந்து இந்த கீர்த்தனா இருக்கிற அப்படி கீர்த்தனா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற அப்படி அவர் தான் வந்து சுற்றி பார்க்குறாரு. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து கைடு மாதிரி இருந்து காட்டையெல்லாம் வந்து சுற்றி காட்டும் போது இவங்க 2 பேர்த்துக்கு பழக்கம் ஏற்பட்டுருது. அந்த பழக்கத்தில் லவ் ஆகிடுது. அதாவது என்னங்கிற அப்படி, எனக்கு இந்த அரசியலெல்லாம் எனக்கு பிடிக்காது, அவள் பதவியே பிடிக்காது, ஆனால் இருந்தாலும் இந்த பதவி நிற்கிற நாசரை வந்து எவ்வளோ முயற்சியும் பண்ணி அவர் எப்படியோ அரசியலுக்குள்ளே தள்ள பார்க்குறாங்க. அதே பேரில் அரசியலுக்கு வந்து தள்ளிட்டாங்க சொல்லி அதுக்கு அவள் ஓப்பனாக சொல்லி பாதிக்கிட்ட சொல்கிறேன் அப்படி, எனக்கு இந்த அரசியலெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி, உனக்கு ஏன் இது பிடிக்காது, இது எவ்வளோ ஒரு பெரிய போஸ்டிங் தெரியுமா, இப்போல்லாம் எவ்வளோ கல்வி படிச்சுமே வேலை இல்லாத இருக்கிறாங்க, அந்த கல்வி வந்து கடைசி வரைக்கும் போய் சேராமலாம் இருக்குது, பணக்காரனுக்கு மட்டுமே இருக்கிறது, செல்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இருக்குது, கீழ்பட்ட மக்களுக்கு மட்டுமே வந்து அடித்தட்ட மக்களுக்கெல்லாம் வந்து சேராது இருக்குது. நீ பார்த்து முயற்சி எடுத்தால் கல்வியில் ஒரு புது முயற்சியை கொண்டு வரலாம்ல
அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய கைடு சொன்னதுனால அதையெல்லாம் வச்சாவோ சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சர்ச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும், கல்வியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக செயல்முறையை வந்து செயல்படுத்துகிற அப்படி. அதுவும் வந்து அவங்க மாமாவான நடராஜ் வந்து தடுக்கிறாப்பி. உனக்கு யார் இதெல்லாம் வந்து போட சொன்னது, இன்னும் இந்த மாதிரியெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்து கொடுக்க சொன்னது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, பதில் எடுத்தோடனே நீ வந்து பணக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு மிச்ச மீதி தான் வந்து அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் உன யார் இந்த ஸ்கீமை வந்து போட சொன்னது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு நாசர் வந்து அந்த புள்ளை சொல்கிறதுனால அப்போ தான் அவன் வந்து நின்று இருக்கிறான், நாமளாம் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாசர் வந்து பிள்ளைக்கு சாதகமாகவே சொல்கிறாரு. அவள் இருந்துட்டு போகிறான், அவள் சொல்படியே கேட்கல, அது நாட்டு மக்களுக்கு செஞ்சது நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. அந்த நடராஜ் அதை கேட்டுட்டு போய் அவனோட ஃப்ரெண்டான வந்து போலீஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இது எப்படி இவளுக்கு வந்து ஒரு பக்கத்தாண்டு இருக்கிறதே தெரியாதவளுக்கு எப்படி இந்த மாதிரி நாலேஜ் கிடச்சிது, அதாவது இந்த கல்வியில் இந்த மாதிரி பண்ணலானுங்கிறது எப்படி புதுசாக திங்க் பண்ண தோணுச்சு, இவளுக்கு யாரும் பின்னாடி இருக்கிறாங்க, அதனால் நீ வந்து வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில ஆளுகளை விட்டு வேவு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்ப சொல்கிறாரு. அவங்க வந்து நீ தூக்கி வளர்த்த பொண்ணுடா, நீ ஏன் இப்படி பண்ணுற நினைக்கிறேன், நான் இன்னும் இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் தூக்கி வளர்த்த பொண்ணுகிட்ட எனக்கு தெரியுது, இவன் பக்கத்தில் சுற்றி இருக்கிற இதே தெரியாதவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுது, அதனால் நீ போய் வேவு பாரு, அது யார் கூட இருக்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அவனும் வந்து ஒத்துக்கிறாப்பி. இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து தமிழ்நாட்டை வந்து துறைமுகம் இது எல்லாமே வந்து இராணுவ ஆட்சிக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரி உருவாகுது, அந்த சூழல் வந்து உருவாகுது. ஆனால் இராணுவர்கள்லாம் வந்து அந்த சைடு எல்லா பக்கம் வந்து குவிக்கிறாங்க, அதனால தடை செய்யப்படுது. கப்பலில் வச்சிருக்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பொருளோட இது வராமல் இருக்கிறனால சரி அது எடுக்க என்ன யோசிக்கும்போது ஒரு கலவரத்தை உருவாக்குனா அந்த கலவரத்து மூலம் எல்லா இராணுவம் இங்கே குவிக்கப்பட்டுரும். அங்கே கொஞ்சம் லூஸ் ஆகிடும், அந்த லூஸ் ஒரு 2 days ஒரு 2 days கிடைக்கும், அந்த 2 days வச்சு எதுவும் வந்து நம்ம அந்த பொருளை வந்து நம்ம எடுத்துடலாம் சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த திட்டத்தின்படி செயல்படுத்தும் போது எல்லாம் கூட்டு சேர்ந்து அதே மாதிரி கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த கலவரத்தை உருவாக்கிறாங்க. அந்த கலவரத்தை உருவாக்கும் போது ஹிப்ஹாப் பாதின்னு அவளோட லவர் அதை கீர்த்தனாமும் அந்த சைடில் அங்கே இருக்கிறாங்க, அதான் முதலமைச்சர் பொண்ணும் அங்கே அந்த சைடில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாம் வெடியெல்லாம் வெடிக்குது, குண்டெல்லாம் போடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுற்றி கலவரமாக இருக்குது, வண்டியில் போக முடியல. இந்த மாதிரி சமயத்தில் ஹிப்ஹாப் பாதி கீர்த்தனா ஒவ்வொரு பக்கம் கூட்டிகிட்டு போகிற அப்படி ஒன்றும் முடியல. கடைசியில் ஒரு பக்கம் ஃபைட் போட வேண்டியதாகி போச்சு. அந்த இடத்துல ஃபைட் போட்டு அங்கே இருந்தாலும் இன்னொரு சைடில் போகும்போது பாம்பு அடிச்சு 2 பேரும் சேர்ந்து உளுந்துற மாதிரி காட்டிடுறாங்க. 2 பேர் மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த அங்கே ஒரு பையன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஹிப்ஹாப் பாதிக்கு தெரிஞ்ச பையன் வந்து அண்ணான்ட்டு வந்து எழுப்புறான். மூச்சு பேச்செல்லாம் வந்துடுது ஹிப்ஹாப் பாதிக்கு. வந்துட்டு கதாநாயகி பக்கம் போகிறான். அந்த பையன் போய் அக்கான்னு எழுப்புற சமயத்தில் அங்கேருந்து ராணுவம் வந்துடுது. ராணுவம் வந்து அந்த பையனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அங்கே ஒரு ஸ்ட்ரெச்சரை வச்சு ஏற்றி கொண்டு வர மாதிரி காட்டிடுறாங்க. ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்னு சொல்லி இவனை வந்து பிடிச்சிக்கிறாங்க. கைது வந்து அந்த சமயத்தில் தான் வந்து கீர்த்தனாவோட மாமாவுக்கு பின்னால் உளவுத்துறையில் பார்க்க சொல்லி போலீஸர் சொல்லியிருந்தாங்க. அந்த போலீஸ் அவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து தகவல் வருது, ஆமாம் நீ சொன்னது உண்மை தான், இந்த கீர்த்தனாவுக்கு கூட இருந்து உதவி செஞ்சவன் ஆயுதப்படையில் பயிற்சி பெற்ற அதிகாரியாக இருந்திருக்கிறான், தமிழரசன் அவன் பேர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவன் தான் வந்து ஐடியாலாம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு சரி இப்போ அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து ஒரு தீவிரவாதி லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க, அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி எப்படி தான் உங்கள் சைடில் தானே இருக்கிறான், அவன் எங்கேயும் வெளியே போடல, அவனை வந்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி நடராஜ் வந்து சொல்லிடுறாங்க. கீர்த்தனா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அவன் வந்து கண் முடிச்சுட்டு அவன் பேரஸில் சொல்லி தமிழரசன் தமிழ் சொல்லி கூப்பிட்ற அப்படி. அப்போ வந்து நடராஜ் தான் அங்கே இருக்கிற அப்படி. அவன் எந்த சொன்னாலும் எங்கே தமிழரசன் எங்கே அப்படின்னு சொல்லி அவன் செய்தியில் காட்டுறாங்க. தமிழரசன் வந்து கைது பண்ணிட்டாங்க, அவன் தீவிரவாதி கும்பல் சேர்ந்தவ அப்படி, தீவிரவாதி வந்து ஒரு பிடிபட்டார் அப்படின்னு சொல்லி அவனை வந்து போட்டா காட்டி காட்டுறாங்க. அப்போல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும் மாமா, இப்படியாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் மனம் ஓடி முதலமைச்சரான அவங்க அப்பா கிட்ட போய் நாசர்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்போ அவனை போய் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், உண்மையாக வந்து தீவிரவாதியாலும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படிப்பா நான் அத்தனை பேர்த்தையும் கைது பண்ணிக்கிறாங்க, இருக்கிறவங்க பார்த்ததெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்தையும் போட்டு தான் கைது பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் பர்டிகுலராக மட்டும் என்ன ரீசனுக்கோசரம் நான் ரிலீஸ் பண்ண சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்படி. சரி அவங்க அப்பனுமே சரி அவனை ரிலீஸ் பண்ண நடராஜ் வந்து ஏற்கனவே கொல்ல சொன்னதை வந்து தெரிஞ்சிருது நாசர்கிட்ட. சரி இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது வந்து அவளுக்கு வந்து வேறு மாப்பிள்ளை நான் பார்த்து வச்சுருந்தேன், அது வந்து ஸ்டேட்டே வந்து நம்ம கைக்குள்ளே வந்திருக்கு, ஆனால் இவன் தான் தப்பு பண்ணிட்டா போய் அவனை போய் லவ் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்லும்போது சரி எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 போலீஸ் கிட்ட போய் ஒரு ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. 2 போலீஸ் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே அனுப்பிச்சுடுங்க, அவங்க மீட்டுட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. அந்த சமயத்தில் நியூஸ் வந்து டிவியில் நியூஸ் வருது, என்ன கூட்டு சேர்ந்து பணம் சம்பாரிச்சு கள்ளப்பணம் இவங்க போய் பதுக்கி வச்சுருக்காங்கல்ல. எப்படியோ அந்த நியூஸை ஒவ்வொருத்தராக பிடிச்சிட்டு வரும்போது விசாரணை பண்ணிட்டு வரும்போது இப்படியோ ஒரு இதில் நடராஜுக்கு தொடர்பு இருக்குது, இவனும் சேர்ந்து தான் அந்த கூட்டு சேர்ந்து தான் பணத்தையெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கூட்டுக்கடை வேலை தான் அப்படின்னு சொல்லி இவன் போட்டாலாம் காட்டி இவனை கைது பண்ணுறதுக்கு ஒரு இந்திய இராணுவத்திலேருந்து கைது பண்ணுறதுக்கு நடராஜா வந்து கூட்டிகிட்டும் போயிடுறாங்க, அழைச்சிட்டும் போயிடுறாங்க.
அந்த நடராஜுமே சேர்ந்து அந்த ஹிப்பாப் ஆதி நடராஜோட கூட்டு களவாணிகள் இருப்பாங்களா அவனையும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய வெலிங்டன் ஆர்மி ஆஃபீஸுக்கு வந்து எல்லாம் வைக்கிறாங்க. கூட்ட விசாரிக்க கொண்டு வந்து எல்லாமே வந்து உள்ள ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. ஹிப்பாப் ஆதியை வந்து பொறுப்பு காட்டி எப்படியாச்சும் கொண்டு வந்திருக்காங்க, தீவிரவாதி இல்லை அப்படின்னு சொல்லி பொறுப்பு காட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைல் தூக்கிட்டு வராங்க 2 போலீஸு. அந்த 2 போலீஸ் தான் வந்து ஃபைல் தூக்கிட்டு உள்ளே நின்று வரும்போது அப்போ இராணுவ அதிகாரியாக இருக்கிற ஹரிஸ் உத்தமன் வந்து அவங்க சொல்கிறத வந்து அவன் கேட்கவே இல்லை. அந்த சமயத்தில் வந்து வெளியே வானத்துலேருந்து வெலிங்டன் ஆர்மி ஆஃபீஸை சுற்றி மேலே வந்து போர் விமானம் வந்து பறக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லாமே வெளியே வராங்க. அந்த வெளியே வர சமயத்தில் எல்லாம் குண்டு போடுறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. ஹிப்பாப் ஆதிக்கு மட்டும் விலங்க போட்டு ஒரு சேரில் வந்து கட்டி வச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்து விலங்க போடாமல் குறை வச்சிருக்காங்க. குண்டு போட்டதுனால வெடிக்கிறதுனால எல்லாம் ஓடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிப்பாப் ஆதி அந்த சேரில் இருக்கிற அந்த மிதியை வடுமை இழுத்து இழுத்து உடச்சிட்டு வர மாதிரி கட்டிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே படத்தில் ஸ்டார்டிங் சொல்கிற மாதிரி நடராஜ் ஓடுறாப்படி, அதுக்கு முன்னாடி ஆர்மி இருக்கிற ஹரி சுத்தமான ஓடுறாப்படி, 2 பேருக்கு முதல்ல வந்து ஹிப்பாப் ஆதி ஓடுறாப்படி காட்டிக்கிறாங்க. அது இப்படி தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட இருந்தது. இவங்க எல்லாத்த விட ஃபஸ்ட்டாக ஹிப்பாப் ஆதி ஓடுற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஓடி போய் பறந்து விடுக்கிற மாதிரி, ஏன்னா பாம்பு அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி நொறுக்கிறது, பாம்பு எடுத்துருச்சு, எல்லாம் பறந்து விடுக்கிற மாதிரி. அந்த நடராஜங்கிற அவர் வந்து என்னென்னா கோமா நிலைக்கு போன மாதிரி குண்டு போட்டு எல்லாமே வந்து தரமட்டமாகிருதில்ல. தரமட்டமான சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஃபண்டும் ஆர்வம் கொடுக்க முடியல. எல்லாமே நெட்வொர்க் எல்லாம் வந்து தகவல் தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டதுனால எந்த ஒரு மெசேஜும் இந்த விட்டு வெளியே போகாத மாதிரி, சென்னை விட்டு வெளியே போகாத மாதிரி அது காட்டியிருக்கிறாங்க. ஃபுல்லாமே வந்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவ முறையினாலுமே இறந்த உடல்களாக வந்து மீட்க முடியாத ஆளுனாலுமே இந்த மாதிரி கிடக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிற சூழல் அங்கே ரொம்பவே நெருக்கடியாக இருக்குது. அப்போ நாசரும் பிள்ளையும் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து இராணுவம் வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வராங்க. அதாவது ரீபப்ளிக் இலங்கை படையை வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆக்கிரமிக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுற்றியும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும்போது, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அடிமைப்படுத்தும் போது, அங்கே இருக்கிற ராணுவத்தில் பிடிச்சி எல்லாமே ஒருத்தர் விடாமல் சுட்டுக் கொள்ளும் போது எல்லாமே வந்து ராணுவ படையெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வருது. அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நாசருன்னு அவன் பொண்ணு போய் அங்கே சரண்டர் ஆகிறாங்க. சரி நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீடம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. சாப்பாட்டு உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு போய் ஓரளவுக்கு சேருது. மக்களை வந்து அவங்க கொத்தடிமையாக வந்து வேலை வாங்க சொல்கிறாங்க. அந்த நாசரும் அந்த பிள்ளையும் அவங்க மூலமாக அதிகாரத்தை வச்சு இவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது எதையோ அதை வந்து இவங்க செயல்படுத்துறது அந்த நாசரும் அவங்க பிள்ளையோட வேலையாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கொத்தடிமையாக வச்சு வேலை வாங்குறதா வந்து வேலையாக இது எல்லாமே இந்த அளவுக்கு ஆகியிருக்குது தெரியாமல் இந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் சின்ன ஏரியாவை ஒரு சின்ன பகுதியை வந்து காட்டுறாங்க. அந்த காட்டு பகுதியில் பார்த்தா வந்து குடிசை காட்டுறாங்க. அந்த குடிசையிலேருந்து நடராஜ் வந்து கண் விழிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த நடராஜுக்கு கண் விழிச்ச உடனே வந்து முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அந்த காமெடியாக முனிஸ்காந்து பெருமாள் இவங்களை வந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த கூட காமெடியாக இருக்கிறாங்களே அவங்கள வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்படியே முடிச்சுட்டு அப்படியே இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வளர்ப்பாடலை வந்து இந்த சப்பாத்தி இதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி கரண்டு இதெல்லாம் வரது காரணமே வந்து ஹிப்பாப் ஆதி தான் அப்படின்னு சொல்லி அந்த தமிழரசனை கை காட்டுறாங்க. அந்த தமிழரசன் தான் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த இடத்த காட்டுப்பகுதி தெரிஞ்சுக்கிறனால இவன் ஃபாரஸ்ட்டில் இருந்ததுனால இவன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஐடியா தெரியும். அங்கே இருக்கிற விலங்கெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் காட்டில் வாழ்ந்ததுனால இவன் அந்த காட்டிலோட ஆக்டிவிட்டி எல்லாம் இவன் தெரிஞ்சதுனால எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் வந்து கைடு பண்ணுற மாதிரி அந்த சூழலை அடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நிதியிலுமே ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஹரிஸ் உத்தமனும் அவரும் வந்து ராணுவத்தை பயிற்சியிலேயே வந்து எதுவும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி வாழலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் அவர் வந்து சம்மந்தமே இல்லாத அளவுக்கு ஹிப்பாப் ஆதிக்கிட்டே வந்து கேட்குற மாதிரி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து அவனுக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரி இதில் காட்டியிருக்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சிவியராக நடக்கிற மாதிரி ஒரு பர்சனாக காட்டிட்டு செகண்டாக இதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி, அதாவது ஹிப்பாப் ஆதிக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி காட்டுறது எனக்கு கொஞ்சம் அது என்னதான் அது என்னடா இப்படி காட்டி வைக்கிறாங்க இவர் எந்த அளவுக்கு காட்டி மாசாக காட்டிட்டு கடைசியில் வந்து ஹிப்பாப் ஆதிக்கு சொல்கிறத கேட்டு எனக்கு இவருக்கு அவர் சொல்கிறத பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. சரி அப்போ இது நல்லா தான் இருக்குது. சுச்சுவேஷன் எல்லாமே வந்து நடராஜுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு அப்படி எல்லாருமே கூட்டாக இருக்கிறாங்க. நடராஜுக்கு வந்து எப்படியாச்சும் இதை விட்டு வெளியே போகணும், அங்கே வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நாசர் என்ன அப்படி மகள் கீர்த்தனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த சூழ்நிலை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. அவருக்கு வெளியே போகலான்னு ஒரு இருக்கிறனால என்னென்ன பிளான் பண்ணுறாங்க ரெண்டு எல்லாத்துக்கும் கோத்துட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து அதுக்கு மசியில் எல்லாருமே நடராஜ் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னையுமே காப்பாற்றிட்டு வந்து நம்மளுக்கெல்லாம் வாழும் கொடுத்துட்டு இருக்கிறவன் இப்போ தமிழரசன் நீ அவனையும் வந்து பொண்ணை பார்க்க நீங்கள் ஒதுக்க பார்க்குறியா நீ அவனால தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் எல்லாமே சொல்கிறாங்க. சாப்பாடு கொடுக்காம ஒதுக்கி வர்றாங்க. அப்படி இருந்தபோது நடராஜுக்கு அங்கே இருக்கிற ஒரு மாசமாக இருக்கிற கர்ப்பிணி பொண்ணு வந்து டக்குனு சாப்பாடு கொடுக்குது, பிறப்பு வருது, தண்ணி கொண்டு கொடுக்குது. அதில் வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்காங்க, எழுப்ப மாட்டேன். அந்த பிள்ளை வந்து கொடுத்தனால அம்மா நீ என் தங்கச்சி மாதிரி நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு என் குடும்பம் என்னென்ன நான் வாழ்றதே என் பிள்ளைக்கோசரம் தான் அப்படின்னு சொல்ல சரி பிறக்க பிள்ளையை நானே வளர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அது வர அந்த சூழலில் வந்து அந்த குழந்தை பிறந்த மாதிரி கட்டி வராங்க. அவங்க அம்மா இறந்துற மாதிரி ஹிப்பாப் ஆதி வந்து யார் வளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானே வளர்த்துறேன் அப்படின்னு நடராஜை வந்து கை தூக்கும்போது நடராஜர் வந்து கொடுக்கறா. அப்படி
ஹரி சுத்தமனெல்லாம் வந்து மலை மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி சொன்னது ஏதோ சவுண்டு கேட்குறது. அந்த சவுண்டுனால வந்து அவங்க பைனாக்குலர் மூலமாக தூரத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தூரத்தில் நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எதுக்கு அங்கே போகுது அப்படின்னு சொல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு கேங்கு போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஹரி சுத்தமனு, ஹிப்பாபாதி, நடராஜன், அப்புறம் அந்த முனிராஜ், பெருமாள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இன்னும் கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. இது எதுக்காக வந்திருக்கணும். நடராஜுக்கு வந்து இங்கே அலுமினி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அலுமினி அதிகமாக இருக்குது. இன்னொரு ஆளும் சொல்கிறாங்க இந்த சைடு அந்த அலுமினியத்தை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுதுது இவங்களுக்கு சந்தேகம். இந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா நாம் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு அலுமினி ஏன் தேவைன்னா அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நாம் இங்கேருந்து நாம் சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் ஸ்டெப்பு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடராஜ் வந்து சொல்கிறாரு. எல்லாருமே வந்து என் பேச்சை கேட்காதீங்க, இவங்க எப்படி தான் வெளியே போகிறதா பார்க்குறான், நம்மளை மாட்டி வரதா பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்த்து இல்லை இவன் சொல்கிறது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்குது, நம்ம வெளியே தான் போய் ஆகணும், அங்கே என்ன நடக்குது, மூவ்மெண்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நடராஜன் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி இடத்த விட்டு அங்கே வெளியே போகிறேன். அப்படி ஏன்னா குழந்தைய வாங்கி நான் வளர்த்துறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே வந்து நான் வெளியே போய் நான் அங்கே போய் வேவ் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே கிளம்பிட்டார். சரி, குழந்தை என்னாச்சுன்னு தெரியல. அந்த குழந்தை அதுக்கப்புறம் காட்டவும் கடைசி வரைக்கும் காட்டவும் கிடையாது. வெளியே போய் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு கேங் கூட போகிறாரு. அந்த கேங் கூட போய் அங்கே போய் வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் அவன் நடராஜோட நண்பன், அதாவது போலீஸாக இருந்தார்ல, அவனுக்கு இவனு கூலியாடாக போய் அவனுக்கு வந்து ஒரு அதிகாரியாக போய் ஜாயின்ட் ஆகிட்டார். அதான் வேறு நடராஜுக்கு அங்கே ஒரு வளர்ப்பு பிராணி மாதிரின்னு சொல்லி ஒரு நடிகனை வளர்த்திட்டு இருப்பார். என்ன பிரச்சனையானாலும் இவனை வச்சு மூவ் பண்ணல, இவன் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகனை வந்து வளர்த்தி விட்டு அவன் மூலமாக மூவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு காரியத்தை நம்ம சொல்லி பேச்சு கேட்குற மாதிரி ஒரு நடிகனை வளர்த்திட்டு இருப்பார். அவனும் ஒரு காமெடியாக தான் இருக்குது. அவனையும் சேர்ந்து அங்கே எல்லாமே வந்து பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, சாப்பாடு பார்க்குறாங்க, குயிக் வந்து பக்கெட்டெல்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பார்க்குறான். அப்புறம் அந்த ஹரி சுத்தமனுக்கு கூட இருந்த ஒரு ராணுவ வீரன், அவன் கூட இருந்தவன் சோல்ஜராக இருந்தவன், அவனும் எப்படியும் அவங்ககிட்ட போய் சிக்கி அவனும் அதாவது தமிழ்நாட்டுக்காரங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேலை வாங்குற மாதிரி. ஸோ அங்கே 2 பேருமே வேலை வாங்குற மாதிரி இருக்கிறாங்க. அதாவது நடராஜனோட நட்டியோட ஆளுமே ஃப்ரெண்டுமே அங்கே வேலை வாங்குற மாதிரி இருக்கிறான். ஹரி சுத்தமனோட ஆளுமே வந்து அங்கே வேலை வாங்குற மாதிரி இருக்கிறான். ஸோ இவர் எப்படியோ உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. நடராஜனோட நட்டியோட ஃப்ரெண்டை பார்த்துக்கிறான். 2 பேருமே வந்து சந்திச்சுக்கிறாங்க. நடிகனாக சொன்ன மாதிரி அவனும் வந்து கேங்கில் சேர்ந்துக்கிறான். 3 பேராச்சு. அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தையெல்லாம் வந்து எப்படியோ வந்து அவங்க ராணுவத்துக்கு தெரிவிச்சிடுறாங்க. அதாவது ஹரி சுத்தமனுக்கும் ஹிப்பாபாதிக்கும் தெரிவிக்கிற மாதிரி காட்டுறாங்க. தகவல் தொடர்பே இல்லைங்கிறாங்க. ஆனால் எப்படி தான் தகவல் தொடர்பு ஆச்சுன்னு தெரியல. இந்த இடத்துல எனக்கு அந்த டவுட் எனக்கு வருது. பட் எப்படி கொண்டு போய் அங்கே மூவ்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி விஷயத்தை போய் சேர்த்துனாங்கன்னு தெரியல. பட் அங்கேருந்து ஒரு விஷயம் வருது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிற மாதிரி தோணுது. இந்த இடத்த சுற்றி வரவடை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு மேப்பை போட்டு இந்த ஹரி சுத்தமன் வந்து ராணுவத்தை வீரனாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் தெரியும். அவர் வந்து பிரித்து ஒரு டீமை பிரித்து வர்றாரு. நீ இந்த பவர் சோர்ஸில் ஆரம்பத்தில் பவர் சோர்ஸில் இருக்கணும், பவர் சோர்ஸ் கட் பண்ணணும், அந்த மாதிரி பிரித்து வர்றாரு. ஸ்டார்டிங்கில் அது மேல் மாடியில் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்து தான் வந்து சொல்லுவாங்க. அதனால் அவன் முதல்ல அவங்களை முடிச்சு கட்டணும், அப்போ தான் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஹிப்பாபாதிக்கு வந்து மேல் மாடியை போர்ஷன் கொடுக்குறாப்படி, பவர் கட் பண்ணுற கொண்டு கொடுக்குறாப்படி. சாப்பாடு வந்து எப்படி தான் 8 மணி ஆனாலும் சாப்பாடு போயிடுவாங்க. அந்த ராணுவம் மேலே கூட்டமாக இருக்குது. அந்த சாப்பாடு டைமில் வந்து ஏதோ கலந்து விட்டுறோம்னு சொல்லி அது ஒரு ஆளுக்கு நடிகனுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ராஜோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா மிலிட்ரி அங்கே சில பேர்த்தெல்லாம் வந்து வண்டி போக்குவரத்து இருக்கிற இடத்துலலாம் வந்து வண்டி மூவ்மெண்ட் ஆகும்ல, அந்த பிளேஸில் வந்து இருக்கும். அந்த பிளேஸில் வந்து இவனோட கண்ட்ரோல் கொண்டு வரக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி போகும். இலங்கையிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பான். அந்த ஹெட்டை அரெஸ்ட் பண்ணிவிட்டா இவனோட எல்லாமே கண்ட்ரோல் ஆயிரும். நாம் சொல்கிறபடி அந்த ஹெட்டை வச்சுட்டு நம்ம என்ன சொன்னாலுமே சீனாக்காரங்க கேட்பாங்க. அவனை வச்சு தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க, நுழைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து அவனை பிடிச்சி நம்மளோட கஸ்டடி வச்சுருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, நம்ம என்ன வேலை சொன்னாலும் விட்டுருவாங்க. அதனால் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இவங்கெல்லாம் ஹிப்பாபாதியெல்லாம் ஒரு பிளான் போட்டு அந்த மாதிரி அங்கே இவங்க சொல்கிற மாதிரி ஹரி சுத்தமன் சொல்கிற மாதிரி எல்லாமே செயல்படுத்துகிறாங்க. எல்லாமே அதை பர்ஃபெக்டாக அதே மாதிரி செயல்பாட்டு நடந்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒவ்வொரு பக்கம் மூவ்மெண்ட் ஆகி உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க. பவர் கட் ஆகுது. சமையலில் சாப்பாட்டில் கலந்துடுறாங்க. மேல் மாடியில் போய் ஒரு ஹிப்பாபாதி போய் எல்லாமே வந்து அடித்து போட்டுறாங்க. ஆதியில் அடித்து போட்டு உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. இவங்க எதாவது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ராணுவ வீரர்களாக சாப்பிட்டு மெய் மறந்து எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நடராஜன் வந்து வெளியே கிளம்பலாம் போகும்போது இலங்கையில் அந்த அதிகாரி சொன்னாங்கன்னா அந்த அதிகாரி உள்ளே என்ட்ரி ஆகிடுறான். என்ட்ரி ஆனோன்னா அவனுக்குமே நடராஜுக்கு சண்டை போட முடியல. அவன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அப்புறம் 2வது ஹிப்பாபாதி உள்ளே நுழைஞ்சிடறான். 2 பேருக்கு ஃபைட் ஆகுது. ஹிப்பாபாதினாலையும் முடியல. ஆனால் ஹிப்பாபாதி கையில் ஒரு கயிறு கிடச்சிருந்து கயிறு மூலமாக வந்து அந்த கையை கட்டி காலை கட்டி இந்த மாதிரி ஒரு நூதனமான முறையில் வந்து சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது மூலமாக ஹிப்பாபாதி வந்து உடம்பு ஃபுல்லாக கட்டி போட்டு படுக்க விட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. எப்படியோ அவனை கைது பண்ணி அந்த சைடில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பாக போய் ஒரு இடத்த பிளேஸில் கொண்டு போய் தங்க வச்சுட்டு இவங்க போய் இவங்களோட பிளேஸில் போய் அவனை போய் கட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே வங்கியில் இருக்கிறக்கூடிய அந்த அதிகாரியை வந்து கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சுட்டு ஹரி சுத்தமன் கூட இருக்கிற ராணுவ வீரனுமே
இந்த நடராஜன் கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு 2 பேரும் அதிகாரியாக இருப்பாங்கல்ல, அங்கே இருக்க கண்ட்ரோல் பண்ணுறது. அவங்க 2 பேரும் இத்தனை நிமிஷத்துக்குள்ளே இவன் பேசி ஆகணும், அங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிச்சாகணும். இல்லை அப்படின்னா அங்கே எல்லாம் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் இங்கே அனுப்பிவிட்டுருவாங்க, பிரச்சனை ஏற்படும். அதனால் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு டவுட் வந்துடும். டவுட் மூலிமா நிறையா ராணுவத்தை அனுப்பிடுவாங்க. சீக்கிரம் இதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லு, என்ன இவன் 5-5.5 மணி நேரத்தில் இவன் வந்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவனை பேச வைப்பாங்க. பேச மாட்டான். அந்த அவசரத்தில் வந்து சுட்டு போடுவாங்க. ஒருத்தர் வந்து அந்த கூட்டுறதை சுட்டு போடுவான். அதில் அவன் வந்து செத்துருவான். அதிகாரி செத்து போயிட்டான்னு சொல்லி பிளான் போடும்போது அதுக்கு பாதி வந்து ஒரு பிளான் போடுவான். அந்த சமயத்தில் வந்து சீன அதிகாரியாக இருக்கிறவங்க, அவன் கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, மூலாதானமாக இருக்கிறவன் 2 பேருமே சேர்ந்து சென்னையில் ஒரு பக்கம் இருக்கிற ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அங்கேருந்து தான் எல்லா ப்ராசஸும் அவன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரிய வந்தது. அதுக்கு ஆதி வந்து ஒரு பிளான் போடுறான். அப்படி இருக்கிறவ இறந்துட்டான். இவன் உடம்ப கொண்டு போய் அவங்க முன்னாடி வந்து போட்டுருங்க. ஹரி சுத்தமனோட ராணுவ வீரர்களுடைய ஒரு கையாளுமோ அவங்க கூட தானே இருக்கிறவங்க. அதனால டவுட் வராது. அவங்க முன்னாடி இந்த மாதிரி இறந்துட்டா அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஸ்ட்ரெச்சர் வச்சு கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கோபமாயிருது. ஒரு வீடியோவும் அனுப்புகிறாங்க. அந்த வீடியோ என்ன ஆதித்யா வந்து மூஞ்சி மூடிட்டு அவங்க வந்து சொல்கிற மாதிரி, அடிமைப்படுத்த நினச்சாலும் சரி, கைது பண்ண நினச்சாலும் சரி, எங்கள் சுயமரியாதைக்கு ஏதோ பங்கம் விளைவிச்சாலும் சரி, நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். எங்களோட சுதந்திரத்தை வந்து கட்டுப்படுத்தி ஆட்சி அமைக்க நினச்சா இவனோட நிலமை தான் உங்களுக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்த மாதிரி சொல்லிட்டு, பின்னாடி ஒரு 4-5 பேர்த்து சொல்கிற மாதிரி, இறங்கி இருக்கிற ஆளுகளை வந்து சொல்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு கோபம் வந்துடுது. 2 பேர்த்துக்கு கோபம் வந்துடுது. சரி, சீனாக்காரன் கூட இருக்கக்கூடிய யோசிச்சு, நீ மட்டும் எப்படி வந்த, இப்போ இவனை எங்கிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு அவன் கிராஸ் கொஸ்டின் கேட்குறான். இவன் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நீயும் அந்த இடத்துல தான் இருந்திருப்பான், ஒன்னையே அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி அவன் அதை சந்தேகத்தோட ஒரு கேள்வி கேட்குறான். அந்த சந்தேகத்துக்கு நான் ஒரு இந்தியனாக இருக்கிறனால விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்தியனாக இருக்கிறனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு, சீனக்காரன் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிறவனை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த ராணுவ அதிகாரி, நான் கண்டிப்பாக அவனை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராஜரும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போகிறான். போய் இப்போ போலீஸோட ஹெல்ப்போட உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் ஹிப்ஹாப் தமிழரசு வந்து உயிரோட தான் இருக்கிறான், அவனை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாப்படி. அதாவது கீர்த்தனாட்ட கேட்குறாப்படி. கீர்த்தனாவும் ஆமாம் நான் கண்டிப்பாக நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி நாசரிமும் அந்த கீர்த்தனாவே 2 பேர்த்தையும் சேர்த்தி கூட்டிகிட்டு ஒவ்வொரு பிளேஸுக்கு போகிறாங்க. அந்த பிளேஸுக்கு போகும்போது தமிழரசன் வந்து நிற்கிறான். அந்த சமயத்தில் எல்லாம் ரவுண்டப் பண்ணிக்கிறாங்க. சீனா ஆட்கள்லாம் வந்து ரவுண்டப் பண்ணிக்கிற மாதிரி காட்டி வைக்கிறாங்க. ரவுண்டப் பண்ணிவிட்டு அவனை வந்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி ஒரு இதில் போய் அடைச்சி வச்சிடுறாங்க. விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன் எங்களோட ஆள் எல்லாம் கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா விசாரிக்கிறாங்க. அதுக்கு வந்து அவன் வந்து இப்போ அதை வந்து நானெல்லாம் இதுக்கு உங்கள் ஆளெல்லாம் நான் கொல்லவே இல்லையே அப்படிங்கிற. அப்படி இந்த மாதிரி நீ சொல்லாமல் இருந்தீங்கன்னா, நீ இருந்த அந்த கிராமத்து சைடு, அதாவது அந்த காட்டு பகுதியிலலாம் வந்து சுற்றி ரவுண்டப் பண்ணிட்டாங்க, எங்களோட ஆளுகளை வந்து ரவுண்டப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றி சவரண்ட்ரிங்க. அதே மாதிரி ஆளெல்லாம் அனுப்பிடுறாங்க. அனுப்பிவிடும்போது அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி எல்லாமே அந்த வீடு கீடு எல்லாமே சுற்றி உள்ள ரவுண்டப் பண்ணி எல்லாம் உள்ள மூவ்மெண்ட் ஆகுறாங்க. மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த ஹிப்ஹாப் ஆதி வந்து நான்லாம் வந்து உங்கள் ஆளுலாம் வந்து கொல்ல கிடையாது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லும்போது, அந்த சீன அதிகாரி கூட இருக்கிறவன் வந்து ஒரு கவனிச்சுக்கிறான். ஒரு நல்லா புரிஞ்சுட்டு, இது ஏதோ ட்ராப் மாதிரி தெரியுது, அங்கெல்லாம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயே அங்கே இருக்கிற அங்கே காட்டுப்பகுதி போன ஆளுகள்லாம் வந்து வெடித்து அந்த எல்லாம் ஃபுல்லாக இறந்துற மாதிரி ஆளுகள் வெடிச்சுன்னு தப்பிச்ச ஆளுகளாக வந்து ஹிப்ஹாப் ஆதியோட ஆளுகளாக போய் சுற்றி சவுண்ட் பண்ணி ராணுவ வீரர்கள்லாம் வந்து கொண்டு போச்சுற மாதிரி காட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ இங்கே இருக்கிற சடலமெல்லாம் யாருது, அந்த ஹரி சுத்தமான ராணுவம் இருக்கிறனால அவனோட படைகள் எல்லாமே, அவனோட படைகள் அவனெல்லாம் வந்து எல்லாம் எந்திரிச்சு எல்லாம் மூவ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த ரூம் விட்டு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் போய் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக கொண்டு போய் வச்சு ஷூட் பண்ணிவிட்டு எல்லாம் உள்ள முன்னிட்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது அப்போ தான் தெரியுது, ஓ இது எல்லாமே ட்ராப்புன்னு தெரியுது. அந்த சமயத்தில் ஹிப்ஹாப் ஆதி கைக்கு கட்டு போட்டது தானாக அவுக்கும் போது தெரிஞ்சு விலங்கெல்லாம் வந்து மாட்டல அப்படின்னு தெரிஞ்சிருது. அவர் 2 பேத்துக்கு தெரிஞ்சுக்கும் போது அந்த அதிகாரியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவா, ஷூட் பண்ணுறதுக்கு கன்ஸ் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது ஹிப்ஹாப் ஆதி கூலாக வந்து என்ன பண்ணுவான்னா, சரி இவன் சேர்ந்து சண்டை போடுவா அப்படிங்கிறத நாம் நினச்சோம். சரி 2 பேரும் மெயின் அதிகாரி சண்டை போடுவா அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவன் சண்டை போடாமல்
சிவப்புல இருக்கிற சாதாரண ஒரு பாமை தூக்கி அவங்க மேலே தூக்கி போடுவான். அது சீன அதிகாரி மேலே தூக்கி போடுவான். எல்லாம் பறந்தடிச்சுட்டு ஓடுறக்குள்ளேயே அந்த சீன அதிகாரி கூட இருக்கிறான் பார்த்தியா, அந்த கூட இருந்தான் பார்த்தியா, அவன் மட்டும் இப்பாப்பாதி கூட ஓடியாருவான். ஓடியாந்து அந்த தப்பிக்கிறது நடராஜ், இப்பாப்பாதி, அந்த கூட இருக்கிற சீன 3 பேரும் தப்பிப்பாங்க. மீது அங்கே இடத்துல ஃப்ளாஷ் அந்த மேல் அதிகாரி எல்லாம் இறந்துருவான். இப்பாப்பாதி என்ன விடுவான், இவன் சீன அதிகாரி பிடிச்சி இழுத்துட்டு வருவான். எடுத்துகிட்டு வரும்போது அவன் ஒரு கட்டத்தில் தள்ளி விட்டு போட்டு தப்பிச்சு வர்றான். ஓடி போய் அவன் இந்த இடத்தையே ஃபுல்லாக வெடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு ஏவுகணை தயாரித்து வச்சுருப்பாங்க. அந்த ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவான். ஸோ அந்த சமயத்தில் ஹிப்பாப்பாதி என்ன பண்ணிடுவான், அந்த இராணுவர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிடுவான், அதுக்கு முன்னாடி என்ன பிளான் போட்டிருப்பாங்க, அந்த அந்த ஏவுகணை வைக்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் சுற்றி சரௌண்டிங்காக என்ன பண்ணிடுவான், முன்னாடியே அந்த ஏவுகணை பறக்கிறதுக்கு முன்னாடியே ஏவுகணை செயல்படுறதுக்கு முன்னாடியே வெடிக்கிற மாதிரி எல்லாம் பாம் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்களா. இந்த ஹிப்பாப்பாதியாவும் எல்லாமே எல்லாம் மீட்கணும், இங்கே இருக்கிற ஆளுகளாக நம்ம ஆளுகளாக சீக்கிரம் மீட்டுட்டு போயிருங்க அந்த டைமுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக எல்லாமே இராணுவம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நாசர கேசரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஜெயிலுக்கு இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாமே அடைச்சி வச்சுக்கிறவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் கூட்டி காரில் எழுதி போகும்போது அந்த சீன அதிகாரி கூட இருக்கிறவன் சொன்னான், நான் ஏவுகணை நான் தயார் நிலையில் வச்சுருக்கிறேன், நான் அது ஏவ போகிறேன், ஏவுனா எல்லாமே இந்த சைடுக்கு ஃபுல்லாக சரௌண்டிங்கில் வெடிச்சிருண்டா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாட்லேருந்து எல்லாமே வெடிச்சு சிதறப்போகுது, நீ வச்சிருக்கிற அந்த ஏவுகணையும் சேர்ந்து நீ இங்கே இருக்கிற ஃப்ளாட்டுன்னு சேர்ந்து வெடிக்க போகுது கொஞ்ச நேரத்தில், நீ முடிஞ்சா நீ தப்பிச்சுக்கோ, நீ அப்படி தப்பிச்சு நீ வெளியே வந்துடாத, வந்ததுனாலும் மக்கள் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுற. அப்படி மாதிரி சேஃபான ஒரு பிளேஸ்க்கு வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக வெடிச்சிருது, எல்லாமே தரமட்டமாக ஆயிரம் மாதிரி கட்டிக்கிறாங்க. கீர்த்தனாவும் இந்த ஹிப்பாப்பாதியான தமிழரசனும் 2 பேரும் அப்பப்போ தான் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு ஜோடி சேர்ந்துக்கிற மாதிரி அது ஒரு கதையை கொண்டு போயிடுறாங்க. இதுதான் இந்த கதையோட முழு. என்னதான் நம்ம பண்ணாலுமே என்னதான் இது பண்ணாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தராக பிரித்து வச்சாலும் சரி, அடிமைப்படுத்தினாலும் சரி, ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது மற்ற நாட்டோட பிரச்சனைன்னு வரும்போது இங்கே எவ்வளோதான் நாங்கள் பிரிவு விட்டுருந்தாலும் கடைசியில் ஒன்று சேர்ந்து நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லாமல் இந்த கதை கான்செப்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல மூவியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.